ஃப்ரெண்ட்ஸ், பிரசித்தி பெற்ற மதுரை அழகர் கோயில்ல குழந்தை பாக்கியத்துக்காக தொட்டில் கட்டி வேண்டுற பழக்கம் இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. கோபுரம் பக்கத்திலேயே வன்னி மரம் இருக்கு. வன்னி மரத்து பக்கத்துல அந்த வேண்டுதலை புத்திர பாக்கியத்துக்காக பக்தர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க. இப்படி செஞ்சுட்டு வர்றப்ப அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள அந்த பாக்கியம் கிடைக்கிறதா அங்க உள்ள கோயில்ல உள்ளவங்க சொல்றாங்க. அந்த மாதிரி விசேஷமான ஒரு சுப காரியம் இங்க நடந்துட்டு இருக்கு. நெறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்காது. கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைட்ல வந்து வன்னி மரம் இருக்கும். அந்த வன்னி மரத்துக்கு அடியில கிருஷ்ணர் இருக்காரு. அந்த கிருஷ்ணர் ரொம்ப விசேஷம். பொதுவா வன்னி மரத்துக்கு பிள்ளையார் இருந்து பார்த்திருப்பீங்க. கிருஷ்ணர் வந்து அழகர் கோயில்ல இருக்காரு. அழகர் கோயில்ல இருக்கிற அந்த கிருஷ்ணரை வேண்டிக்கிட்டு புத்திர பாக்கியத்துக்காக நாம இந்த அந்த மரத்துல தொட்டில் கட்டிட்டு வர்றப்ப சீக்கிரமே அந்த பாக்கியம் கிடைக்கும் அங்க அப்படின்னு சொல்லி அங்க உள்ள பக்தர்கள்லாம் ரொம்ப சிறப்பா அதை செஞ்சுட்டு வர்றாங்க. ஒரு வருஷத்துக்குள்ள அந்த பாக்கியம் கிடைக்கும்னு நம்பிக்கையா சொல்லி சொல்றாங்க. கிருஷ்ணத்தை வேண்டிக்கிட்டு அவரை வலம் வந்து மஞ்சள் துணியில இந்த மாதிரி இங்க பாருங்க, இந்த மரத்துல நிறைய தொட்டில்லாம் நிறைய கட்டி இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இந்த அளவுக்கு அங்க கடையிலவே இந்த தொட்டில் விக்கிறாங்க. அப்படியும் நாம வாங்கி கட்டலாம். அல்லது மஞ்சள் துணியிலயுமே எலுமிச்சம்பழம் வச்சு கட்டலாம்னு சொல்லி சொல்றாங்க. தொட்டில் அங்கவே பக்கத்துலவே கடையில கிடைக்குது. அத வாங்கி கட்டிட்டு வர்றப்ப, அழகர் கருணையில நிச்சயம் ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க குழந்தையோட இங்க திரும்பி வருவாங்கன்னு சொல்லி நம்பிக்கையா சொல்றாங்க. அந்த அளவுக்கு விசேஷமான அழகர் கோயிலுக்கு அவசியம் புத்திர பாக்கியம் வேண்டியும், மத்த எல்லா பாக்கியம் வேண்டியும் தொடர்ந்து பக்தர்கள் நெறைய வந்து தரிசனம் பண்ணிட்டு, இந்த வன்னி மரத்திலயும் வேண்டி அவங்க வேண்டுதலா வச்சு சீக்கிரமே நிறைவேறணும்னு வேண்டிட்டு வர்றப்ப, சீக்கிரம் அது கைகூடுது. ஏன்னா வன்னி மரம் அவ்ளோ விசேஷமானது. பாண்டவர்கள் வந்து அவங்களோட ஆயுதத்த வன்னி மரத்து அடியில தான் புதைச்சு வச்சு, வனவாசம் முடிஞ்சு வந்து அந்த ஆயுதத்தெல்லாம் எடுத்து போர் புரிஞ்சதா புராணங்கள் சொல்லுது. வெற்றிய தரக்கூடிய வன்னி மரத்துல நாமளும் வேண்டிப்போம்.